பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறப்ப நம்ம ராஜியோட அண்ணன் அடியாட்களோட வந்து பார்த்தீங்கன்னா அடித்து போட்டுடுறாப்புல. ஸோ இப்போ கதிர் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ விசாரிக்கும் பொழுது ராஜியோட அண்ணன் தான் வந்து என்னை ஆளை வச்சு அடிச்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்கவே இல்லை. பாண்டியன் தான் இவன் என்னோட பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கவே இல்லை. ஆனால் கோமதி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம பண்ண ஒரு தப்பால் வந்து இப்படி நம்ம மகன் தானே மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதை விட நம்ம ராஜிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து மன கஷ்டமாக ஆகிடுது. நம்மளால் தானே நம்ம கதிருக்கு இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கதிர்கிட்ட போய் பேசி பார்க்குறாங்க. கதிர் வந்து சும்மாவே கோவப்படுவாப்புல. இந்த கண்டிஷனில் போய் பேசினா சும்மா இருப்பாப்லையா? ஸோ பயங்கரமாக ராஜிக்கிட்ட கத்துறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் ராஜி என்ன நடக்கும் அப்படின்னா, ராஜி நேராக போயிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக கதிருக்காக பேச தான் போகிறாங்க. எதுக்காக வந்து கதிரை ஆள் வச்சு அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிரச்சனை பண்ண தான் போகிறாங்க. நம்ம ராஜி முதல் முறையாக தன்னோட வீட்டில் போயிட்டு கதிருக்காக சண்டை போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.